வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல பார்க்கக்கூடிய பதிவானது பெண்களுக்கு உரிய ஒரு பதிவினே சொல்லலாங்க. அம்மன் வழிபாட்டிற்கு உரிய இந்த ஆடி மாதத்தில் பார்த்தீங்கன்னா பெண்கள் கடைபிடிக்க வேண்டிய சில விஷயங்கள் என்ன, அதே போல் பார்த்தீங்கன்னா பெண்கள் தவிர்க்க வேண்டிய சில தவறுகள் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் இன்னைக்கு நம்ம தெளிவாக பார்க்க இருக்கோம். பதிவை தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோவை பார்க்குறவங்க பார்த்தீங்கன்னா அனைவருமே உங்களுடைய வீட்டிலே இந்த மாதிரி வழிபாடுகளை செய்துக்கோங்க. ஆடி மாதத்தில் எப்படிலாம் வழிபாடை செய்யணும், அதே போல் பெண் தெய்வத்தை எப்படி வணங்க வேண்டும், பெண்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஆடி மாதத்தில் என்னென்ன தவறுகளை செய்துட்டு வந்துட்டு இருக்கீங்க, அந்த தவறுகளை எப்படி சரி செய்து கொள்வது, இது போன்ற நிறைய விஷயங்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க இருக்கோம். அதனால் பார்த்தீங்கன்னா வீடியோவை எங்கேயுமே கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படிங்கும் பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படியே கூட இருக்க இந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிவிடுங்க. அப்பொழுது தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். நாளை ஆடி முதல் நாள் அன்று பெண்கள் அதிகாலையில் எழுந்து குளிச்சுட்டு உங்களுடைய நிறைவாசலில் பார்த்தீங்கன்னா கோலமிட்டு அதனுடைய நடுவில் மஞ்சள் குங்குமம்லாம் வைத்து கொள்ளுங்கள். முடிந்தால் மஞ்சள் கலந்த தண்ணீரில் பார்த்தீங்கன்னா தெளித்து வீடுகளை பார்த்தீங்கன்னா சுத்தம் செய்து கொள்ளுங்கள். பிறகு வீட்டினுடைய நிலைவாசலில் சிறிது வேப்பிலையை பார்த்தீங்கன்னா சொருகி வைக்க வேண்டும். நிலைவாசலுக்கு மஞ்சள் குங்குமம் போட்டு வைப்பது ரொம்ப அவசியமானதுங்க. உங்களுடைய நிலைவாசலுக்கு அருகில் ஒரு சிறிய தட்டில் பார்த்தீங்கன்னா 3 அல்லது 4 வேப்பிலை கொத்துகளை பரப்பி அதன் மீது ஒரு அகல் விளக்கை வைத்து நல்லெண்ணெயை ஊற்றி தீபங்களை ஏற்ற வேண்டும். பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீட்டில் ஏதாவது அம்பிகையினுடைய படங்கள் இருக்குது அப்படிங்கும் பொழுது அம்பிகைக்கு ஏற்ற இந்த வேப்பிலையை பார்த்தீங்கன்னா மாலையாக தொடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த படத்திற்கு செய்யலாம். அதற்கு பின்பு பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீட்டுக்கு அருகிலும் பார்த்தீங்கன்னா அம்பாளினுடைய கோயில் இருக்குது அப்படிங்கும் பொழுது அந்த கோயிலுக்கு பார்த்தீங்கன்னா வேப்பிலை மாலையை நீங்கள் கட்டி கொடுக்கலாம். அதே போல் பார்த்தீங்கன்னா அம்பாளுக்கு மிகவும் பிடித்த ஒரு பழம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலுமிச்சங்கனி. இந்த எலுமிச்சம் பழத்தை பார்த்தீங்கன்னா நீங்கள் மாலையாக தொடுத்து கூட நீங்கள் அந்த படத்திற்கு போடலாம். எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா மாலையாக தொடுத்து போடுற அளவுக்கு பெரிய படங்கள் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சின்ன படமாக தான் நாங்கள் வச்சுருக்கோம் அப்படிங்கும் பொழுது 1, 2, 3 இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ஒரு எண்ணிக்கையில் ஒற்றைப்படை எண்ணிக்கையில் பார்த்தீங்கன்னா எலுமிச்சம் பழத்தை வைத்து நீங்கள் உங்களுடைய வேண்டுதலை வைத்து அம்பாளை வரவழைத்து கொள்ளலாம். அதே போல் பார்த்தீங்கன்னா நீங்கள் கோயிலுக்கு கூட மாலையாக தொடுத்து கொடுக்கலாம். எலுமிச்சம் மாலையில் நடுவில் பார்த்தீங்கன்னா ரோஜா பூக்கள் இந்த மாதிரி பூக்களை கலந்து வேப்பிலை இதெல்லாம் கலந்து நீங்கள் மாலை தொடுத்து கொடுக்கலாம். அடுத்து இரண்டாவதாக ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பெண்கள் எல்லாருமே மறந்துருப்பீங்க. இந்த ஆடி மாதத்தில் அதாவது பார்த்தீங்கன்னா ஆடி செவ்வாய், ஆடி வெள்ளிக்கிழமை, ஆடி ஞாயிறு, ஆடி பெருக்கு இந்த மாதிரி விசேஷ தினங்களில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் நோம்புலாம் இருப்பீங்க இல்லையா, அதாவது விரதங்கள்லாம் இருந்து அம்பாளை வழிபாடுகளை செய்வீங்க இல்லையா, அப்பொழுது பார்த்தீங்கன்னா பெண்கள் அனைவருமே மறந்துடுவீங்க. ஃபர்ஸ்ட்டு அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மஞ்சள் பிள்ளையாரை பார்த்தீங்கன்னா பிடிச்சு வைத்து கொள்ளணும். இப்படி மஞ்சள் பிள்ளையாரை பிடித்து வைத்து தான் நம்ம அதுக்கப்புறம் வழிபாடுகளை தொடங்க ஆரம்பிக்கணும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா மஞ்சள் பிள்ளையாரை பார்த்தீங்கன்னா பிடித்து வைத்து கொள்ளுங்கள். வீட்டினுடைய பூஜை அறையில் விளக்கேற்றி விட்டு உங்களுடைய குலதெய்வத்தினுடைய பெயரை உச்சரிக்க வேண்டும். அதன் பின்பு உங்களுக்கு விருப்பமான பெண் தெய்வத்தினுடைய பெயரை பார்த்தீங்கன்னா உச்சரிக்கலாம். உங்களுடைய குலதெய்வம் பெண் தெய்வமாக இருந்தால் அந்த ஒரு தெய்வத்தினுடைய பெயரை கூட நீங்கள் மனதார சொல்லலாம். பிறகு வீட்டிற்குள் பார்த்தீங்கன்னா பூஜை அறையில் உங்களுடைய அம்மன் படத்திற்கு பூக்களை அணிவித்து அம்மனினுடைய பாதத்தில் 2 வெற்றிலை பாக்கை வைத்து வழக்கமாக நம்ம ஏற்றுவது போலவே தீபங்களை ஏற்ற வேண்டும். முடிந்தால் அம்மனுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் சர்க்கரை பொங்கல், கூழ் போன்ற ஏதாவது ஒரு உணவை நெய்வேத்தியமாக படைக்கலாம். இதே போல் பார்த்தீங்கன்னா தினமும் நிலைவாசலில் நீங்கள் விளக்கு ஏற்ற வேண்டும். எலுமிச்சம்பழம் காயாமல் இருந்தால் 3 அல்லது 4 நாட்களுக்கு ஒரு முறை கூட மாற்றலாம். தினமும் இப்படி விளக்கு ஏற்ற முடியாவிட்டாலும் ஆடி மாதத்தில் வரக்கூடிய வெள்ளி மற்றும் செவ்வாய்க்கிழமைகளில் பார்த்தீங்கன்னா அதிகாலையில் இந்த விளக்கை ஏற்ற வேண்டும். இந்த ஆடி மாதத்தில் நீங்கள் ஏற்றக்கூடிய இந்த தீபமானது, அதாவது ஆடி மாதத்தில் நிலைவாசலில் ஏற்றக்கூடிய தீபம், வைக்கக்கூடிய வேப்பிலை மற்றும் எலுமிச்சை மனம் வீட்டில் பார்த்தீங்கன்னா பரவ உங்களுடைய வீடு தேடி அம்மனும் உங்களுடைய குலதெய்வமும் பார்த்தீங்கன்னா வரும். அதேபோல் அவர்கள் ஆடி மாதம் முழுவதுமே உங்களுடைய வீட்டிலேயே இருந்து உங்களுடைய குடும்பத்திற்கு அருளாசியை பார்த்தீங்கன்னா வழங்குவார்கள்.
முடிந்தவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அருகில் உள்ள அம்மன் கோயிலுக்கு கூழ் மற்றும் பொங்கல் வைப்பதற்கு தேவையான கேழ்வரகு, அரிசி, வெல்லம், பருப்பு, நெய் போன்ற பொருட்களை வாங்கி கொடுக்கலாம். அல்லது வந்து பார்த்திங்கன்னா வீட்டிலேயே கூழ் காய்ச்சி கூட நீங்கள் அம்மனுக்கு படைத்து விட்டு அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுக்கு கொடுக்கலாம். ஆடி மாதத்தில் பெண்கள் என்னெல்லாம் வந்து செய்யலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதத்தில் இறை வழிபாடு, மந்திர ஜபம் போன்றவை வந்து செய்வது மிக சிறப்பானதாகும். இந்த மாதத்தில் எத்தனை முறை வேண்டுமானாலும் இறை வழிபாட்டினை வந்து பார்த்திங்கன்னா செய்யலாம். எப்படி செய்தாலும் அது பல மடங்கு உங்களுக்கு அதிக பலனையே வந்து கொடுக்குங்க. அதே போல் ஆடி மாதம் வளர்பிறை நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா துளசியை வந்து வழிபாடு செய்வது நல்ல ஒரு செல்வ செழிப்பை உங்களுக்கு கொடுக்கும். ஆடி மாதம் பித்ருக்களுக்கு வழிபாடு செய்ய உகந்த ஒரு மாதம். அதனால் ஆடி மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா செய்யுங்க. அதேபோல் நம்மளுடைய முன்னோர்களை நினைத்து விரதங்களை வந்து கடைபிடிக்கலாம். இதனால் அவர்களுடைய அருளை வந்து நம்மளால் பெற முடியும். ஆடி மாதத்தில் குடும்பத்தினருடன் குலதெய்வ கோயிலுக்கு சென்று பொங்கலிட்டு நேர்த்தி கடன் செலுத்தி வழிபாடுகளை வந்து செய்து கொள்ளலாம். ஆடி மாதத்தில் அம்மன் அர்ச்சனைக்கு வந்து பார்த்திங்கன்னா குங்குமம், பால், பன்னீர், தேன் போன்ற பொருட்களை வாங்கி கொடுக்கலாம். கோயிலுக்கு வரக்கூடிய சுமங்கலி பெண்களுக்கு ஆடி மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா தாம்பலம் கொடுப்பது தீர்க்க சுமங்கலி பாக்கியத்தை வந்து அள்ளி கொடுக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஆடி மாதத்தில் வந்து செய்து கொள்ளலாம். தாலி பெருக்கி போடலாம். அதே போல் திருமணமான பெண்கள் தாலி சரடு மாற்றிக்கொள்ளலாம். ஆடி மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா பகவத் தியானங்கள் வந்து மிகவும் முக்கியமானது. ஆடி மாதம் முழுவதுமே ஒரு பொழுது விரதங்களை இருந்து பகவானை வந்து பார்த்திங்கன்னா பூஜித்து தியானித்து வந்தால் சகல சம்பத்துகளும் வந்து பார்த்திங்கன்னா சேரும். ஆடி மாதத்தில் கூழ் காய்ச்சி அனைவருக்கும் கொடுப்பது, உணவு தானம், வஸ்திர தானம் வழங்குவது மிக சிறப்பானதாகும். ஆடி மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆடி மாதத்தில் நிச்சயதார்த்தம், திருமணம், பெண் பார்க்க செல்வது போன்றவற்றை வந்து பார்த்திங்கன்னா தவிர்க்க வேண்டும். அதற்கு பதிலாக ஆவணி மாதத்தில் வந்து வைத்து கொள்ளலாம். ஆடி மாதத்தினுடைய தொடக்கத்தில் மொட்டை அடிக்கக்கூடாது. அதே போல் ஆடி மாதத்தில் அதிக காற்று வீசும், பலத்த மழையானது வந்து பார்த்திங்கன்னா பெய்யும். அதனால் கிரக பிரதேசங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா செய்து கொள்ளக்கூடாது. ஆடி மாதத்தில் திருமணம், நிச்சயதார்த்தம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடாது. திருமணம் முடிந்த கையோடு வந்து பார்த்திங்கன்னா மணமக்களை தனித்தனியே வந்து பிரிக்க வேண்டியே இருக்குமோ என்ற காரணத்தினால வந்து பார்த்திங்கன்னா ஆடி மாதத்தில் திருமணம் வைக்க மாட்டார்கள். ஆடி மாதத்தில் வீடு வாங்கவும் கூடாது, வீடு குடியேறவும் கூடாது. அம்மனினுடைய அருளை பெறுவதற்கு ஏற்ற மாதமாகும். சூரிய பகவான் கடகராசியில் பயணிக்க துவங்கக்கூடிய ஆடி மாதம் தட்சிணாயன காலத்தினுடைய துவக்க மாதமாக வந்து அமைகிறது. இது பித்ருலோகத்தில் இருந்து நம்மளுடைய முன்னோர்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்மை காண பூமிக்கு வரக்கூடிய காலங்களாகும். ஆடி மாதங்கள் பருவமழை துவங்கக்கூடிய காலம் என்பதனால பலவிதமான நோய்களானது வந்து பரவக்கூடிய காலங்களாக வந்து காணப்படுகிறது. அதனால தாங்க நோய்களில் இருந்துமே தீயவற்றில் இருந்தும் வந்து பார்த்திங்கன்னா மக்களை காக்க பெண் சக்தியான அம்மனையும், கருப்பசாமி, மதுரை வீரன் இந்த மாதிரி காவல் தெய்வங்களை வந்து பார்த்திங்கன்னா கிராமத்து வழிபாடுகளை வந்து செய்து கொள்கிறாங்க. சிறப்பு பூஜைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா செய்து கொள்கின்றார்கள். ஆடி மாதத்தில் அம்மனுக்கு கூழ் வார்த்து அவர்களுடைய நேர்த்தி கடன் நிறைவேற்றுதல், பொங்கல் வைத்தல், மாவிளக்கு படைத்தல், அதே போல் வந்து பார்த்திங்கன்னா பால் குடம் ஏந்தி வருதல், தீ மிதித்தல் ஆகிய வழிபாடுகளை வந்து செய்யக்கூடிய மாதமாக வந்து கருதப்படுகிறது. ஆடி மாதத்தில் ஆறு, குளம் ஆகியவை வந்து பார்த்திங்கன்னா பொங்கி வரும் என்பதனால நீர் வளங்களும் நில வளமும் செழிக்கவும் ஆறுகளுக்கு படையலிட்டு வழிபாடுகளை வந்து வழக்கம் போல வந்து செய்து கொள்கின்றார்கள். ஆடி மாதத்தில் செய்யப்படக்கூடிய வழிபாடுகள் வாழ்க்கையை வந்து பார்த்திங்கன்னா செழிக்க வைக்கும் என்பதனால இந்த மாதத்தில் திருமணம் போன்ற சுப காரியங்கள் எதுவும் பார்த்திங்கன்னா செய்வதை தவிர்த்து கொள்கின்றார்கள். அம்மனினுடைய அருளை பெறுவதற்காக வழிபாடு செய்யக்கூடிய மாதமாக இந்த மாதத்தை கருதப்படுகிறது. ஆடி மாதம் முழுவதும் விரதம் இருந்து அம்மனை வழிபட முடியாதவர்கள் குறிப்பிட்ட இந்த நாட்களிலும் ஆடி செவ்வாய், ஆடி வெள்ளி ஆகிய கிழமைகளில் மட்டும் விரதங்களை இருந்து அம்மனை வழிபட்டாலே அம்மனினுடைய அருளும் முன்னோர்களினுடைய அருளும் நமக்கு கிடைக்கும். இந்த ஆண்டு ஆடி மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 4 செவ்வாய்க்கிழமைகளும் 5 ஆடி வெள்ளிக்கிழமைகளும் வந்து இருக்கிறது. நாளை ஆடி 1 வந்து பார்த்திங்கன்னா புதன்கிழமை பிறக்கிறதுனால ரொம்பவுமே விசேஷமான நாளுங்க. ஸோ இந்த நாளிலிருந்து வந்து பார்த்திங்கன்னா உங்களால் வழிபாடு செய்து கொள்ள முடியல அப்படின்னா இந்த ஆடி வெள்ளி, ஆடி ஞாயிறு, ஆடி செவ்வாய்க்கிழமை அன்று நீங்கள் விரதத்தை வந்து மேற்கொண்டு
நீங்கள் வழிபாடுகளை செய்து கொள்ளலாம். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ.